ஒரு விசேஷமான கதை. எல்லாருக்கும் இந்த கதை சில பேர் பைபிள் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த எலேஜா கதையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. எலேஜா சொல்லும் போது அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ப்ராஃபட், நல்ல ஒரு தீர்க்கதரிசனமான ப்ராஃபட், வல்லமையான உள்ளவங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு சாவே இல்லை. இப்ப சொன்னா பயங்கரமா இருக்காரு. அவர் தேவனோட அழைக்கப்பட்டார், தேவனோட போராடப்பட்டார். ஹல்லேலூயா. சோ இந்த தீர்க்கதரிசனமான ஒரு போதகரை தான் நம்ம பார்க்கிறோம். ப்ராஃபட் சொல்லும்போது அவர் ஒரு பயங்கரமான ப்ராஃபட். தமிழ்ல என்ன சொல்வீங்க? யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவரோட கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த தீர்க்கதரிசியை ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாரு? ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்னத்தை கண்டு ஓடுனாரு தெரியுமாங்க? பிரச்சனையை கண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்னத்தை கண்டு? அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சோ அத போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? ஏன்னா கர்த்தர் நம்மளோட பேச வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் உங்களோட பேச வேண்டும். சோ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஐயா சுவாமி. கர்த்தரே, நீ நல்லவர், வல்லவர், என்றென்றும் மாறாத தேவன் ஐயா சுவாமி. ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பன் நீ ஒருவர் ஐயா சுவாமி. கர்த்தரே, இந்த வேலையில ஐயா ராஜாவை வந்திருக்கிறவங்க யாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு தேவ செய்தியோடு நீங்க பேச போறீங்க ஐயா ராஜாவை. நான் இல்லை ஐயா சுவாமி, நீங்க பேச போறீங்க அப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற இந்த வேலையில ஐயா அடியான மறைச்சு நீ பேச முடியுமாக கேட்டுக் கொடுக்குறேன் அப்பா சுவாமி. தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களோட பேசுவேன் ஐயா. வாஞ்சியோடு வந்திருக்கிற மக்கள் மத்தியில் நீ பேசுவேன் ஐயா சுவாமி. கர்த்தரே, உன் வார்த்தை எங்களை செம்மைப்படுத்தும், உங்க வார்த்தை எங்களை விடுதலை செய்யும், உங்க வார்த்தையை எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும், உங்க வார்த்தையை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்க வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஐயா. கர்த்தரே, உங்க வார்த்தையை எங்களை குணம் ஆக்கும் ஐயா ராஜா. கர்த்தரே, எல்லாத்தையும் திருப்பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதம் வழி நடத்தும் ஐயா. இந்த எலிஜா கதை மத்தியில் ஐயா நாங்களும் அநேக காரியம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஓகே. ஃபர்ஸ்ட் கிங் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சோ எலிஜா ஸ்பிரிச்சுவல் என்ன போயிட்டாரு? டிப்ரெஷன் குள்ள போயிட்டாரு. டிப்ரெஷன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்காங்க. டிப்ரெஷன் என்ன சொல்லுவீங்க? மன அழுத்தம். யாருக்கு மன அழுத்தம் இல்ல? இல்லாதவங்க கைத்துக்குங்க. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் அதுல இருந்து கத்துக்கலாம்னு பாக்குறோம். எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கு. குடும்பத்துல மன அழுத்தம், பிள்ளைங்க மத்தியில மன அழுத்தம், புருஷன் மத்தியில மன அழுத்தம், பொண்டாட்டி மத்தியில மன அழுத்தம். எல்லாம் சிரிக்கிறீங்க. உண்மையை சொன்னா மன அழுத்தம், கண்டிச்சா மன அழுத்தம், வேலைக்கு போனா மன அழுத்தம், வீட்டுல இருந்தாலும் மன அழுத்தம். ஆமாவா இல்லையா? வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்கும். சம்டைம் லோன்லியா ஃபீல் பண்ணும் போதும் அது ஒரு மன அழுத்தம். ஒண்டியா இருக்கிறேன், அது ஒரு மன அழுத்தம். வேலைக்கு போனா மன அழுத்தம், வீட்டுல இருந்த மன அழுத்தம், என்ன செஞ்சாலும் ஒரு மன அழுத்தம் வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? இங்க உள்ள மன அழுத்தத்தை நம்ம பார்ப்போம். எதனால இவருக்கு மன அழுத்தம் வந்துருச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சோ ஓகே, நீங்க எடுத்துக்கிட்டீங்க. வெரி குட். இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு முதல் ஒரே ஒரு வசனத்தை ஒண்டி வாசிங்கள் பார்ப்போம். 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபாலுக்கு அறிவித்தார். ஓகே, முடிஞ்சு. இதோட வச்சிருவோம். இப்ப இந்த கதையோட வழக்கத்தை முதல்ல சொல்லிட்டு இஸ்திரிய அப்புறம் உங்களுக்கு இந்த கதையை சொல்றேன். என்ன கொன்னாரு, என்னது. ஓகே, இது எப்ப நடந்துச்சுன்னா 9th century BC. அப்ப 870 BC-யும் 850 BC-யும் சொல்றோம். BC-ன்னு சொல்லும்போது பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு வருவதற்கு முன்ன
நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகாப் என்ற ஒரு ராஜா, அவன் தான் வந்து ஒரு இஸ்ரேல்ல ஒரு கொடூரமான ராஜா. எப்படி கொடூரமான ராஜா? அந்த ராஜா இந்த கிங் ஜெனரேஷன்லயே கொடூரமான ஒரு ராஜா. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அப்பதான் வந்து இந்த பாலிட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணும். பாலிட்டிக்கல் இப்ப நம்ம மலேசியாலாம் பாலிட்டிக் இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா, தேவன் சொன்னாரு, நீ மத்தாளோட மனைவியோ வேற இருக்கிற தேசத்துல இருக்கிற மனைவியோ கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இஸ்ரவேலை விட்டு பாலிட்டிக் காசு விஷயத்துல ஒரு சைடன் ஒரு தேச பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல ஏற்கனவே போன வாரம் நான் பேசினேன், சைடன்ல ஒரு பிள்ளை ஓடி வந்து ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட விடுதலை கேட்டா அவன் பிள்ளைக்காக. அந்த தேசத்தில் உள்ளவங்க தான் இவங்க. அப்ப இவங்க அப்பா வந்து அங்க உள்ள பால் வர்ஷிப்பர் சொல்லும் போது அவங்க விக்கிர ஆராதனையை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு வர்ஷிப், அவங்களோட பிள்ளைய தான் ஆகாப் கல்யாணம் பண்ணாரு. அப்ப விக்கிர ஆராதனை ஒண்டி இல்லாம ரொம்ப என்ன செய்வாங்க, இந்த போமோ தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா போமோ தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? மந்திரவாதி, சண்டாமுகி. அந்த படம் அப்படி ரொம்ப நாள் சின்ன பிள்ளை பார்த்ததுங்க. அது இப்போ வரைக்கும் சொன்னதுல எல்லாம் சிரிச்சிட்டீங்க, எல்லாம் பார்த்துருக்கீங்க படம், பயங்கரமான. ஓகே, சோ கதைக்குள்ள வருவோம். அப்ப இந்த பெண்மணியை தான் இந்த ராஜா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பெண்மணி வரும்போது அந்த தேசத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்தா. என்ன செஞ்சிட்டான்னா, அவ பேரு ஜெசபேல். இந்த ஜெசபேல் பேரு கேட்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. அவன் பேர்ல ஒண்டி அந்த பயம் இல்ல, அவளே பார்த்தாலே பயம். சோ அந்த பெண்மணிய கல்யாணம் பண்ணிட்டாரு. பாலிட்டிக், ஏன்னா பிசினஸ் குரோ பண்ணும், இஸ்ரேல் மக்களோட ஃபைனான்ஸ் எக்கானமியை குரோ பண்ணணும் சொல்லி நல்லா கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த வகைத்துல இவன் என்ன செஞ்சிட்டானா, புருஷனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான். எப்படி? நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்க, நான் சும்மா கதை சொல்றேன். அப்ப ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. ஆளுகைன்னா எப்படின்னா, நான் சொன்னா நீ கேட்கணும், இந்த தேசத்தை எப்படி நடத்தணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், அந்த மாதிரி. அப்ப இவன் என்ன செஞ்சிட்டானா, இந்த விக்கிர ஆராதனை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு என்ன செஞ்சிட்டா, அந்த தேசத்துல இருக்கிற கடவுளை நம்பிக்கொண்டு இருக்கிற ப்ராஃபட்டுங்க, ப்ரொஃபசி, நீங்க ப்ராஃபட் என்ன சொன்னீங்க தமிழ்ல? தீர்க்க தரிசன என்னது ப்ராஃபட்? திருப்பி சொல்லுங்க. தீர்க்கதரிசி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டானா, யாரெல்லாம் கடவுளை வணங்குறாங்களோ, ஏன் கடவுளை வணங்கலையோ எல்லாத்தையும் சாவடின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, ப்ராஃபட் எங்கெல்லாம் இருக்காங்களோ இவங்களெல்லாம் தேடி 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 சாவடிச்சாங்க. அப்ப சாவடிச்சுக்கிற நேரத்துல அவங்க கூட வேலை செய்யற ஒபீடி அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் கூட வேலை செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாருன்னா, ஓடி போய் எவ்வளவு பேர்த்த காப்பாற்ற முடியுமோ ஒரு 100 ப்ராஃபட்டை காப்பாத்தி 2 கேஃப்லயும், ஒரு கேஃப்னா மலையில கொகையில போய் ஒரு 50 பேர் இங்கேயும் 50 பேர் அங்கேயும் ஒளிய வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆகாப் வந்து மனைவி பேச்சு கேட்டு எல்லாத்தையும் சாவடிச்சான். அப்பதான் ஒரே ஒரு தீர்க்கதரிசி வராரு, அவரு பேரு எலேஜா. ஹல்லேலூயா. அப்ப எலேஜா பார்த்து சொல்றாரு ஆகாப் கிட்ட, இந்த தேசத்துல இனிமேல இருந்து மழை வராது, அப்புறமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் அவரை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அப்புறம் மழை. இதெல்லாம் வந்து நீங்க எங்க பாக்கலாம்னா, இந்த 17, 18 நீங்க படிக்கலாம். அப்புறம் இந்த 18 கடைசி கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, திருப்பி தேவன் சொல்லுகிறாரு எலேஜா கிட்ட, எலேஜா 3.5 வருஷம் ஆச்சு மழை இல்ல, இப்ப போய் நீ சொல்லு அவன்கிட்ட. அப்ப எலேஜா ஓடி வராரு. அப்ப பாக்குறாரு. கதையை உங்களுக்கு சுருக்கமாக வைக்கிறேன். அப்புறம் அப்ப பாக்குறாரு, அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு, காமேலுக்கு நீ வா, அங்க வா, உன்னோட விக்கிர ஆராதனை பண்றாங்க பாரு, வல்லமையா 400 பேரு அவங்களையும் கூட்டிட்டு வா, 100 கடவுள் வச்சிருக்காங்க பாரு, அவங்களையும் கூட்டிட்டு வா, பால்ல இருந்து ஒரு 450 பேரை கூட்டிட்டு வா, எக்ஸ்ட்ரால இருந்து ஒரு 400. அவங்க எல்லாம் யாரு கூட சாப்பிடுவாங்கன்னா, ஜெசபேல் அவர் கூட சாப்பிடுவாங்க. ஜெசபேல் அந்த பெண்மணி சொன்னல,
அவங்க சாப்பிடுற மேஜையில தான் இவங்க எல்லாம். ராஜா தானே சாப்பிடணும், ஆனா ஜெசபேல் சாப்பிடும் போது இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு. யார் இவங்க எல்லாம்? ப்ராஃபட்டுங்க, பெரிய பெரிய கடவுளை வணங்குறவங்க. இவங்க எல்லாம் பயங்கர சுத்தரம். அப்ப இவங்க எல்லாம் கூட்டிட்டு அப்ப முக்காவாசி எத்தனை பேர் ஆச்சு? 850. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? 850 பேர். ஓகே, அங்க யார் ஒண்டி நிக்கிறா? எலேஜா ஒண்டி மலையில காத்திருக்காரு. அந்த மலை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மலையில தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கடவுளுக்கு பலி கொடுக்கிற இடம். நாங்க கூப்பிடுறாரு, வாங்க அங்க வாங்க, நம்ம பார்த்துருவோம் யாரோட கடவுள். போதும், தேவன் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை நீங்க வாசிங்க, நல்ல ஒரு வசனம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிங் 18:21 பக்கத்துல தான். சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடத்தீர்கள். எப்படி சொல்றாரு? 2 நினைவுகளால், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு போவாதபடிக்கு. அப்புறம் குந்தி குந்தி நடத்தீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகா தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 கடவுளுக்கு ஓடுறாங்க. இந்த கடவுள் வேணும், இந்த கடவுள் வேணும், இந்த கடவுளும் வேணும், இந்த கடவுளும் வேணும். இப்ப சொல்றாரு, போதுங்க அந்த மாதிரிலாம் செஞ்சது. எந்த தேவன் உண்மையாக இருக்கிறாரோ, எந்த தேவன் காரியங்களை செய்கிறாரோ அதை ஒண்டி பார்க்க ஆரம்பிங்க. அவர் சொல்றாரு, சாய்ஸ் கொடுக்கிறாரு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா இந்த கடவுள் தான் உங்களுக்கு செய்யறாருன்னு நோக்கி போங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இந்த கடவுள் தான் செய்யறாரு நோக்கி போங்க. தாவிக்கொண்டு இருக்காதீங்க. இப்ப பாப்பீங்க அந்த அற்புதத்தை சொல்லி அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஜனங்க இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாமே கூட்டிட்டு வந்துட்டாரு. எல்லாமே அந்த மவுண்ட் என்ன சொல்றீங்க, மலை, மலையில நிக்கிறாங்க. அந்த மலையில தான் அவங்க விக்கிர ஆராதனை செய்வாங்க. அங்க சொல்லிட்டாரு, ஓகே 2 மாடுன்னு வச்சுக்கோம். பூல்னா வந்து தமிழ் என்னது எனக்கு தெரியல. காளை மாடு. ஆமா, காளை நல்ல ஒரு பேரு. படத்துல கேட்டிருப்பீங்களா? காளை. இந்த காளை மாடுகளை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப ஒரு மாடு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க ரெடியாக ஆராதிச்சு நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும், அதுல நீங்க பலிபீடத்துல வச்சு அதை வெட்டி வச்சுட்டு நீங்க ஆராதிக்கணும். அக்னி வானத்திலிருந்து வந்து இறங்கணும். அந்த நெருப்பு உண்டாகணும். அந்த நெருப்பு பட்டு அந்த வச்சிருக்க காணிக்க எரிஞ்சு சாம்பலா ஆகணும். அதுதான். அப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, விக்கிர ஆராதனை வச்சுட்டு 850 பேரு ஆடு பாடி துதிக்கிறாங்க. காலையில இருந்து துதிக்கிறாங்க. எலிஜா பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எலிஜா பார்த்து இப்ப காலையில ஆரம்பிச்சு 12 மணி ஆச்சு. அவர் சொல்லிட்டாரு, என்ன ஐயா கடவுள் என்ன தூங்குறாங்களா? என்ன ஐயா ஆச்சு? உன் கடவுள் ஏன் வரல? ஒருவேளை எங்கேயோ போயிருப்பாங்களோ அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் துதிச்சு பார்த்தாங்க, ஓகே வரல. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, சொந்தமாவே வெட்டிக்கிட்டு ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேபி கடவுள் ரத்தத்தை பார்த்தாலும் வருவாரோன்னு சொல்லிட்டு அடிச்சு உடம்பெல்லாம் பிச்சு ரத்தமா பாடுறாங்க, ப்ரொபசிய பண்றாங்க. இந்த ஈவினிங் ஏன்னா சாயந்தரம் கூட என்னைக்குமே வந்து அவங்க ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில ஒரு பலி, சாயங்காலம் ஒரு பலி. அப்ப காலையிலயும் நெருப்பு வரல. இப்ப சாயங்காலத்துக்காக வெயிட் பண்றாங்க. பாடி துண்டிச்சு கத்தி கதறி 850 பேர் கதறாங்க. ஒரு நெருப்பும் வரவில்லை. அதே வேளையில எலிஜாவோட டைம் வருது. எலிஜா சொல்லுவாரு, இப்ப வாங்க மக்களுங்களை கூப்பிடுவாங்க. இஸ்ரவேல் மக்களுங்களை 12 கல்லை எடுத்து வைப்பாங்க, நல்லா நோண்டி வைப்பாங்க. நல்லா தண்ணியை வேற ஊத்த சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, தண்ணியை ஊத்துங்க. 3 தடவை மொண்டு ஊத்தி அந்த இடமே நனைஞ்சிடும், தண்ணியில ஊறிக்கிட்டு இருக்கும். கத்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவாரு, கத்தரே நீ யாருன்னு காமிமாங்களா,
நீ உண்மை உள்ள தேவனிடம் காமிக்கும் சொல்லும் போது ஒரு அக்கினி வானத்திலிருந்து வந்து இறங்குச்சு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவன் மெய்யான தேவன், என் தேவன் உண்மை உள்ள தேவன், என் தேவன் கைவிடாத தேவன். ஹalleluya. ஜெபத்தை கேட்டு தேவன் அக்கினியை இறக்கினார். அந்த வந்த இடத்த பலிபீடத்துல வந்த நெருப்பு, அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே காணாம போச்சு. ஹalleluya. அக்கினி எரிஞ்சு போச்சு. சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த காலை எரிஞ்சு சாம்பலாக மாறிச்சு. அப்படிப்பட்ட வல்லமைய தேவன் எலிஜாக்கு கொடுத்தார். ஹalleluya. எலிஜா அப்புறம் சொன்னாரு, இந்த இருக்கிற 850 பேரையும் மலைக்கு கீழே கொண்டு போவாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் எலிஜாவும் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் சாவடிச்சாரு. மக்கள் ஜனங்க பார்த்தாங்க, உண்மையா உள்ள தேவனை யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாரு. மழை வருதுன்னு வேலைக்காரன் போய் சொல்ல சொன்னாரு, ஜெபம் பண்ணாரு. 7 தடவை வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வந்து சொன்னா, மேகம் கருக்கல, மேகம் ஒண்ணும் ஆகல, எந்த மேகமும் பார்க்க முடியல, மழை வராத மாதிரி இருக்கு. 7 தடவை எலிஜா சொன்னாரு. 7ஆவது தடவை நீ போய் பாரு, போய் பார்த்துட்டு சொன்னா, கையை வச்சுட்டு சொன்னா, இந்த கையளவு தான் மேகம் இருக்குன்னு. கிளம்ப சொல்லு. ராஜாவை ஒன்னும் செய்யல, கிளம்ப சொல்லு, மழை வர போகுதுன்னு சொல்லு. 3.5 வருஷம் மழை வராத மழை வர ஆரம்பிச்சுச்சுங்க. ஹalleluya. அந்த ராஜா ஓடி போய் இப்ப யாருக்கிட்ட போய் சொல்றான்னா, மனைவி கிட்ட போய் சொல்றான், ஜெசபேல் கிட்ட போய் சொல்றான். ஜெசபேல் எலிஜா இப்படிலாம் செஞ்சு வானத்துல இருந்து அக்கினி வந்து இறங்கி நம்மளோட 850 பேரையும் சாவடிச்சிட்டாரு. மலைக்கு கீழே கொண்டு வந்து சாவடிச்சிட்டாரு. ஏன்னா நம்மளாம் விக்கிர ஆராதனை செய்யணும் சொல்லி நம்ம சாவடிச்சிட்டாரு. ஜெசபேலுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. இது பொலிட்டிக்கல். என்னன்னா, நான் இப்ப இந்த பொலிட்டிக்கலா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை கொண்டு வந்து இதுதான் வணங்கணும், உங்களுக்கு பயத்தை. இப்ப தமிழ் படம் பாக்குறீங்க, கேங்ஸ்டர் என்ன செய்வான், நம்ம இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், பயத்தை கொடுக்கணும். பயம் கொடுத்தாதான் அவங்க நம்ம மேல பயத்தோட ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லனா நம்மளையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் மக்களுங்க எப்படி அவங்களோட வீக்னஸ்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் நினைச்சு ஒரே கோபம், அவங்க கூட சாப்பிட்டவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாரு. எலிஜாக்கு ஒரு கட்டிடம் போடுறாரு. அது ஜெசபேல் எழுதுறா. எலிஜா கிட்ட போய் சொல்லு, எப்படி என் மக்களை சாவடிச்சானோ இதே டைம்ல அவன் உயிரையும் நான் சாவடிப்பேன். கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார். இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னது கதை தாங்க, ஒண்ணு விஷயத்துக்குள்ளே போங்க. கடிதம் எழுதி அனுப்பிவிட்டா. எலிஜா எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. அக்கினி இறக்குனாரு. 850 பேரை சாதாரணமா போட்டு தள்ளிட்டாரு. கடிதத்தை படிக்கிறாரு. படிச்ச வேகத்துல இந்த 3வது வசனத்தை வாசிங்க. 19ல ஃபர்ஸ்ட் கிங் 19:3 வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த எசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தினான். புறப்பட்டு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? இப்ப சொன்னா நீங்க சிரிப்பீங்க. துண்டா காணும், துணியா காணும். run அப்படினா he saw that. இப்ப ஒரு லெட்டர் வருது வெச்சீங்களா, வந்து கொடுக்குறாங்க லெட்டர். ஐயா, ஜெசபேல்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, ராஜா மனைவி எழுதியிருக்காங்க, படிங்க. லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. தைரியமா எடுத்து படிச்சிருப்பாரு. குடு. சாவடிக்க போறாரா? இருக்கிறவங்க சாவடிச்சுட்டா, எதே சாவடிச்சுடுவாரா? எடுறா ஓட்டத்தை. வல்லமையான உள்ள மனிதன், தேவன் உணர்த்தி காரியத்தை செய்யற மனிதன், இப்ப தேவன் கிட்ட ஒரு வார்த்தையும் பேசல, தேவன் கிட்ட கேட்கல, ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரெஸ் ஆச்சு, டிப்ரெஷன் ஆச்சு. ஐயோ, நான் இங்க இருந்தா என்னையும் சாவடிச்சுவாங்க. ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எடுத்தாரு ஓட்டத்தை.
மவுண்ட் கார்மெல்ல இருந்து ஓடி எங்க போனாரு? ஜெஸ்ரீலுக்கு போனாரு. அதுல இருந்தே ஒரு 27 கிலோமீட்டர் ஓடத்தை ஓடி அந்த ராஜா இடத்துக்கு போனாரு. அந்த ராஜா இடத்துல இருந்து கடிதம் வந்த வேகத்துல பார்த்து படிச்ச வேகத்துல மறுபோட்டம் அந்த வாசினா படிச்சவனோட ஓடிட்டாரு. நிக்கல. கொஞ்ச நேரம் விசாரிப்போமே, என்னம்மா படிச்சவன வேலைக்காரன் ஓட்டாரு. வேகமா ஓடு. என்ன வேலை பாக்குறீங்க? எல்லாம் ஓகே. எடுத்துருட ஓடிட்டாரு. ஓடிட்டு இப்ப எங்க போயிட்டாரு? பெர்ஷிபான்னு இடத்துக்கு போயிட்டு அந்த வேலைக்காரன் அங்க விட்டுட்டு இப்ப அது வரைக்கும் ஓடுனார்ல, அது எத்தனை கிலோமீட்டர் தருவாங்க? 173 கிலோமீட்டர். தமிழ் என்ன சொல்லுவீங்க? இங்க இருந்து ஈப்போக்கு ஓடி இருக்காரு. உங்களால ஓட முடியுமாங்க? காடியில் போறதுக்கு அத்தனை ஹவர்ஸ் பிடிக்குது. 173 கிலோமீட்டர் தெரிச்சுக்கிட்டு ஓடி இருக்காரு. பாவம் அந்த வேலைக்காரன் எடுத்துட்டு ஓடிட்டாரு. அங்க போய் இந்த வேலைக்காரன் அவன் அந்த ஜூடா தேசத்துல விட்டுட்டு அந்த இடத்துல விட்டுட்டு மறுபோட்டம் வில்டர்னஸ் டோட்டலியா எவ்வளவு ஓடி இருக்காரு தெரியுமா? 483 கிலோமீட்டர். உங்களால ஓட முடியுமாங்க? 483 கிலோமீட்டர் டோட்டல் ஓடுன ஓட்டம். கர்த்தர்கிட்ட வார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்கல. கர்த்தர் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு கேட்கல. பாத்திரோட பயந்துட்டாரு. இன்னைக்கு ரொம்ப பேரு இப்படித்தான் பயந்துட்டோம். நீங்க மனைவி கிட்ட பயந்துட்டீங்களா? இல்ல, சும்மா சொல்றேன். ஜெசபேல். சோ ஒரு பெண்மணி எழுதின கடினத்தை படிச்ச வேகத்துல பயம் உண்டாச்சு. அவ பேச்ச கேட்கல. அவ என்ன சொல்றா அவளை டைரக்டாவும் பார்க்கல. எந்த இடத்திலையும் எலேஜா அவங்க வைஃப் கூட பேசல, ஜெசபேல் கூட பேசல. ராஜா கிட்ட ஒண்டிதான் தைரியமா பேசினாரு. ஆனா அவ மனைவி எழுதின ஒரே ஒரு கடினத்தை படிச்ச வேகத்துல ஓட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எல்லாமே அப்படிதாங்க. நம்மளும் அப்படிதாங்க. கடவுள் யாருன்னு தெரியும், கடவுளை புரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் எனக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காருன்னு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ இன்னும் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதுதான் வந்துருச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து போடல, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனையை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே சொல்லி கேள்வி மேல கேள்வி தான் கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் அட்வான்டேஜ். எல்லாம் செஞ்சாரு, ஓகே, எனக்கு நல்லா செஞ்சாரு, புது புது காரியங்களை செஞ்சாரு, நான் அது வாங்கினேன், இது வாங்கினேன், வீடு வாங்கினேன், எல்லாம் செஞ்சாரு என் கர்த்தர். ஆனா பிரச்சனை வரும்போது என் கர்த்தர் எங்க? எனக்கு கர்த்தர் ஏன் அப்படி கொடுத்தாரு சோதனை? நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கு சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா கொடுக்கும் போது அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஆனா அதே வேளை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக ஆசைப்படுறாரு. அதை நம்ம கேட்க மாட்டோம், அதை நமக்கு செவி கொடுக்க மாட்டோம், அதுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. முதல் பாயிண்ட போப்போம். எலிஜா lost his focus on God. ஹalleluya. அப்ப என்ன நடந்துச்சுனா, எலிஜாக்கு என்ன நடந்துச்சு? எலிஜாவோட ஃபோக்கஸ் கர்த்தர் தான், என்னோட ஃபோக்கஸ் கர்த்தர் தான் எல்லாமே இருக்கும்போது அவன் இப்ப ஃபோக்கஸ் எல்லாம் எங்க தெரியுமா மாறிச்சு? அந்த லெட்டரை படிச்சான், ஜெசபேலுக்கு திரும்பிட்டான். இந்த ஜெசபேல் எழுதின கடிதம் தான் அவனுக்கு பயத்தை உண்டாக்குச்சு. அவன் வச்சிருக்கிற ஃபோக்கஸ் எங்க மாறிடுச்சுன்னா, அவன் ஃபோக்கஸ் எல்லாமே ஜெசபேலுக்கு போச்சு. எப்ப பீட்டரு தண்ணியில நடக்கும் போது இயேசு மேல கண்ணை வச்சிருக்கும் போது கரெக்டா நடந்தாரு. எப்ப அந்த கண்ணை திரும்பி அலைய பார்த்தாரோ, பிரச்சனைகளை பார்த்தாரோ, தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. சோ நம்மளோட வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி வந்தனோட நினைச்சிடாதீங்க, இந்த வெற்றி வந்துருச்சு முடிச்சு எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களோட வெற்றி இன்னைக்குனா அதுக்கு இன்னைக்குதான், நாளைக்கு திரும்ப மறு வெற்றியை நீ அடைய வேண்டும். அல்லேலூயா.
ஹalleluya. இன்னைக்கு ஒரு சேல்ஸ் கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு சேல்னா இன்னைக்கு நான் கை கொடுப்பான், வெரி குட், நல்லா சேல்ஸ் போட்டேன்னு. நாளைக்கு நீ சேல் போடலனா வெரி பேட்னு சொல்லுவான். விளக்குதாங்க? ஈச் டே யூ நீட் குட் சேல்ஸ். ஹalleluya. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்களும் நானும் இருக்கிறோம்னா இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைச்சிருச்சு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அதுல சொல்லி நீ அப்படியே நின்றுடாத. You get everything. You are என்ன சொல்லுவாங்க, இது பேரே கம்ஃபர்ட். ஓகே, எனக்கு எல்லாமே இருக்கு போதும். No. You keep on focus on God. Hallelujah. You stop looking at God and started looking at the problem. When we take our eyes off God, fears grow. இன்னைக்கு நீங்க உங்க கண்களை கர்த்தர் மேல இருந்து எடுத்துட்டீங்களோ, உங்களோட பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்களுக்குள்ள பயம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதாங்க? புரிஞ்சாங்க? அப்ப ஹீப்ரு 12:2 என்ன சொல்லுது? வாசிங்கள். இந்த நான் அதனால ஸ்லைட்ல போட்டேன், வெள்ளனே திறந்து வச்சுக்கங்க, ஸ்லைட்ல பார்த்த விதத்துல. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். கரெக்டா? தமிழ்ல would be keeping our eyes on Jesus, the champion who instead and perfect our faith. தமிழ்ல கரெக்டா? fixing our eyes on Jesus னு வருதா இல்ல 12 ஹீப்ரு 12:1? கரெக்டா? படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை குறிக்கிறவரும் துணிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஆமென். ஹalleluya. விசுவாசத்திலே உன் கண்கள் எங்க இருக்கணுமா? on Jesus. ஹalleluya. எங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். when உன்னோட கண்கள் அவ மேல இருக்கும்போது ப்ராப்ளம் சின்னதா தெரியும். இயேசு முன்னாடி நிக்கும்போது உன்னோட ப்ராப்ளம் இயேசு பின்னாடி இருக்கும், அப்ப உனக்கு பார்க்க சின்னதா தான் இருக்கும். எப்ப ப்ராப்ளம் உன் முன்னுக்கு வந்து நிக்குதோ இயேசு உனக்கு பார்க்க சின்னதா மாறிடும். புரிஞ்சாங்க? அப்ப நம்மளோட கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். எலியாவோட கண்கள் பார்க்கவில்லை, ஃபோக்கஸ் பண்ணல. ஹalleluya. முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாப்போம், சீக்கிரமாக போகிறேன். எலியா lost his commitment to follow God's word. கமிட்மென்ட் என்ன சொல்லுவீங்கன்னா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கமிட்மென்ட் கடமை. கடமையா? கமிட்மெண்ட் சொல்லும்போது he lost his commitment. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனோட வார்த்தைக்கு சத்தத்தை கேட்கணும். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இந்த இத தொலைச்சிட்டாரு. தேவன்கிட்ட கேட்கல, தேவன்கிட்ட மன்றாடி கேட்கல. அதுவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குப்பா, அவர் சாவடிக்கிறேன்னு சொல்றா, கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கேட்கல. சொந்த சுயநலையில எடுத்த முடிவு. என்ன முடிவு? சொந்த சுயநலை. That is my desire. நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன் சொல்றது கூட்டத்து மத்தியில. Don't do like that. Don't do like that. Hear from God. ஆண்டவரே என்ன வச்சிருக்கீங்க? ஆண்டவரே என்ன திட்டத்தை எனக்கு வச்சிருக்கீங்க? What I need to do in this situation? நான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு முன்ன தேவனை எலியா என்ன செஞ்சாருன்னா செவி கொடுத்தாரு. ஆண்டவரே நான் எங்க போவேன்? Before Elijah moved only when God spoke. ஆண்டவர் சொன்னாரு, எலியா நீங்க போறவரே எலியா நான் சொல்லுகிறேன், இப்ப இந்த தேசத்துக்கு போவாரு. ஆனா இப்ப பிரச்சனை கண்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? வா ஆண்டவர் வார்த்தை கேட்கிறார். ஆண்டவரே நீங்களாச்சு
உங்க பிரச்சனையாச்சு. நான் என் உயிரை காப்பாற்றணும். நான் முதல் ஓடுறேன். When we stop listening to God's word, fear lead our decision. அப்பனா நீ எப்ப கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நிப்பாட்டுனியோ, நீ என்ன ஆயிடுவியா? பயம் உன்னைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பயம் உனக்கு முடிவை சொல்லி ஒரு சொந்த முடிவு நீ எடுக்க ஆரம்பிச்சிடும். பயத்துல நிக்க மாட்டேன். கடன் வாங்காத, வாங்குவ. ஹஸ்பண்ட் கத்துறாரு, என்ன செய்ய? ஓங்கி அடிப்ப. அப்புறம் என்ன ஆயிரம் குடும்பம்? மோசஸ் கடவுள் ரெண்டா பிரிச்ச மாதிரி குடும்பம் ரெண்டா பிரிச்சு. So don't do that. Must speak. Let God speak. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருக்க நான் என்ன செய்ய? ஆண்டவரே, இந்த மாதிரி எதுக்குறாங்க, என்ன செய்ய? ஆண்டவரே, என் பின்னால பேசுறாங்க, நான் என்ன செய்ய? கேளுங்க, தேவன் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. Psalms 119 verse 105 எடுத்துங்க, வாசிங்க. உம்முடைய வசனம் என் காதுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய். பாருங்க, அவங்க அப்படி படிக்காமலே சொல்றாங்க. ஹல்லேலூயா. மெமரைஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. என்னது வார்த்தை? உங்களோட வார்த்தை எனக்கு ஒரு ஒளியாக இருக்கிறது, தீபமாக இருக்கிறது நடக்கிறதுக்கு. இப்ப அந்த தீபத்தை அடைச்சிட்டாரு, எதுவுமே பார்க்கல. நான் முதல் என்னைய கொண்டு நோக்கி ஓடுறேன். 400 கிலோமீட்டர் பறந்துட்டாரு. 400 கிலோமீட்டருங்க. இன்னைக்கு நான் நினைச்சா கூட அந்த மாதிரி ஓட முடியாதுங்க. 5 கிலோமீட்டர் நடந்தாலே கால்லாம் ஒரு மாதிரி இழுக்குதுங்க. பாவம், அந்த அம்மா எல்லாம் நடந்து வராங்க. அந்த அண்டி மாதிரி வச்சுக்கலாம், நாக்காளி வச்சுக்கங்க. நிச்சயம் நடந்துட்டு தொடர்ந்து உட்காந்து ஓகே ரேஸ் அப்புறம் எடுத்துட்டு மாறி பிக் ஸ்டாப். அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டாப் இருக்கு. நானும் நாக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, நல்லா இருக்கு அந்த நாக்களி. உட்காந்து கொஞ்ச நேரம் ஓகே கண்டினியூ. நான் பாருங்க, அவங்களோட வாஞ்சைய கத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஒரு கூட்டத்துக்கு கேட்டுங்க, அவங்க பயங்கரங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். கர்த்தர் கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யுதுன்னா, இதுதாங்க நம்ம வாழ்க்கை நடந்து. எலியா இதுக்கு முன்ன கேட்ட எலியா இப்ப கேட்கல. அதே போல நீங்களும் நானும் ஞானம் சொல்லுகிறேன்னா, இதுக்கு முன்ன நம்ம வாழ்க்கை கர்த்தர் அதிக அற்புதம் செஞ்சிருப்பாரு. இப்ப கேட்க சொன்னா கேட்க மாட்டோம். Don't do that. The consequence will be more worse. Hallelujah. Hallelujah. Don't do that. நான் பிரே மீட்டிங்ல எங்களோட பைபிள் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அவன் பின் வாங்க ஆரம்பிச்சானா, அவன் disobedient ஆரம்பிச்சானா, the consequence will be higher. Hallelujah. Because உனக்கு தெரியும் கர்த்தர் யாருன்னு, உனக்கு தெரியும் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு. ஆனா நீ பின் வாங்க ஆரம்பிச்சனா, நீ disobey பண்ண ஆரம்பிச்சனா, கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யணும். Hallelujah. So don't do that. Don't do that. எச்சரிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஹல்லேலூயா. God don't need a good fighter. Good fighter னா ஆண்டவருக்கு என்ன வேணாம்னா, நான் நல்லா சண்டை போடுவேன், அது அவருக்கு வேணாம். அது அவருக்கு வேணாம். தாழ்மையோடு செவி கொடுத்து கேளு, அது போதும் அவங்களுக்கு. நான் ஒரு ஃபைட்டர்னு சொல்லாத, நான் ஒரு தாழ்மையான மனிதன், கர்த்தர் சொல்றதை கேட்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நீ செய்யற தொழிலை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல தலையாக்குவார். தலையாக்கிறோட நீ ஆடிடுற, திருப்பி வாழாக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. So don't let the word disappear from your life. So தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஹல்லேலூயா. அப்ப செவி கொடுக்கும் போது தான் நீங்க இமோஷனலி காரியத்தை செய்ய மாட்டீங்க, கர்த்தருக்கு பிடிச்சதுதான் செய்வீங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் இப்ப இமோஷனலி செஞ்சுட்டேன்னா பெரிய பிரச்சனைங்க, தேவனுக்கு நான் முதல் செவி கொடுக்குறேங்க, முதல் எனக்கு டைம் கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து செவிக்கிறேங்க, இந்த பிரச்சனை நான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஓகே, மூணாவது காரியத்துக்கு போவோம். இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? எலியா lost his commitment to follow
God. மூணாவது காரியம் என்னன்னா Elijah lost his view of God's greatness. அப்படினா என் தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரியான வல்லமையானவர்னு நான் பார்க்கலைங்க. எலிஜாக்கு தெரியுமா இல்லையா தேவன் எப்படிப்பட்ட வல்லமையானவர்னு? அக்கினி வானத்துல இருந்து இறங்கினாரா இல்லையா? மலையை வர வச்சாரா இல்லையா? ஒரு பிள்ளை இறந்துருச்சு, அந்த பிள்ளையை கூட உயிராக்க தேவன் அவர் வல்லமையை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஒரு வீட்டுல என்ன பத்தல தேவன் அதையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த யாவண்டி சாப்பிட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அவன் பார்த்தாரு, தெய்வ மனிதன் வீட்டுக்கு வராரு, அவருக்கு கொடுப்போம் இருந்துட்டு அவர் சாப்பிட்டு என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிட்டு நம்ம செத்துக்குவோம்னு இருந்தாங்க. ஆனா தெய்வ மனிதனுக்கு போய் கொடுக்கும் போது கர்த்தர் பார்க்கிறாருங்க. நீ ஊழியக்காரர்களுக்கு இனப்படுத்தும் போது கர்த்தர் பார்க்கிறாருங்க. நீ ஊழியக்காரர்களுக்கு செயல்படும் போது கர்த்தர் பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. செஞ்சாங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இணைச்சாருங்க. கர்த்தரோட மகிமையை கண்ட அடைய மறந்துட்டாரு. கர்த்தரோட மகிமையை பார்க்க மறந்துட்டாரு. கர்த்தரோட வல்லமையை பார்க்க மறந்துட்டாரு. உயிரை காப்பாற்றணும் சொல்லி ஓடிட்டாரு. அதுதான் அவர் செஞ்சார். Elijah forgot how powerful God is. God becomes small in his thinking and the problem become big. மாதிரி நான் சொன்னேன்ல, அப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ என்னோட ப்ராப்ளம் தாங்க பெருசா தெரியுது, எனக்கு கர்த்தர் பார்க்க ரொம்ப தூரமா இருக்காரு, எனக்கு கர்த்தர் மேல அந்த விசுவாசம் வரலங்க, என் ப்ராப்ளம் இன்னைக்கு நான் செட்டில் பண்ணலன்னா முடிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என் கூட்டாளி போன் அடிக்கிறாங்க, கிளப்புக்கு வர சொல்றான், தண்ணி சும்மா உட்காந்து தண்ணி அடிக்கிறது தானே, நாளைக்கு சபை இருக்கு. நான் கூட்டாளி போயிட்டு பாஸ்டமா பேசி விட்டுட்டு வந்துடுறேன், அப்புறம் வீட்டுக்கு வர்றது லேட்டு. அவர் சபைக்கு வர சொன்னா எப்படி வரும்? ஏதோ சபைக்கு கூப்பிட்டாங்க வரேன், அப்படி இருக்காதீங்க. You know God, you know God's greatness. Don't forget about that. Hallelujah. Hallelujah. Don't forget. எனக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருங்க. நான் 4 மணிக்கு தான் படுத்தேங்க, நான் படம் பார்க்கலங்க. 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேங்க. கர்த்தர் தீர்வு செய்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புக்கே தாகாருக்கு போனுங்க, 4 மணிக்கு தான் படுத்தேன். அந்த 4 மணில கூட எனக்கு சரியா தூக்கம் வரல, சரியா தூக்கம் வரல. நான் படிச்சது எல்லாமே மூளையில வருது வந்து கொண்டே இருக்கு. நான் திரும்பி படுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு பயம் வருது ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க, உங்க வார்த்தையை கொண்டு போறேன். ஆண்டவர் இதை எனக்கு எப்ப கொடுத்தாரு? வெள்ளனே கொடுத்துட்டாரு. நானும் நிறைய காரியங்களை படிச்சு நிறைய காரியங்கள் எடுத்துருவானு நினைச்சேன். நீ எலஜா வண்டி கொண்டு போன்னு சொல்றாங்க. சரி ஆண்டவரே, இது படிக்க நல்லா இருக்கு ஆண்டவரே, இதை எடுத்துட்டு போவா, எலஜா வண்டி கொண்டு போ, எலிஜா கதையை கொண்டு போடு, இப்படி சொல்லி பயத்துல உட்காந்து நிறைய பாயிண்ட் வருது. ஆனா அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் குறைக்கணும். நிறைய எனக்கு வியூ கொடுக்குறாரு, இப்படி பாரு அப்படி பாருன்னு, ஆனா அது எல்லாத்தையும் குறைக்கணும். நான் கொஞ்ச நேரம் மேத்தையில படுத்துட்டேன், மேத்தையில தலையை வச்சு உட்காந்து என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். ஐயோ என்னால முடியல, எனக்காக ப்ரே பண்ணிட்டு போயிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ணி கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எலியா போலா பேசினாரு, பயம் இல்லாம பேசினாரு. இப்ப பயம் வந்துருச்சு, பேனிக் ஆயிட்டாரு. அதே போல நீங்களும் நானும் இருந்தர கூடாதுங்க. நம்மளோட விசுவாசம் எப்ப பெருகும்னா, என் இயேசு யாருன்னு அறியும் போது. புரிஞ்சாங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் எப்ப பெருகும்னா, இயேசு யாருன்னு நீங்க அறியும் போது. இல்லைன்னா அது பெருகாதுங்க. நீங்க நார்மலா வருவீங்க, நார்மலா போவீங்க, எல்லாமே நார்மலாவே எடுத்துக்குவீங்க. எப்ப உங்களுக்கு வசனம் சொல்லுது கர்த்தர் மேல பயம் வருதோ, ஞானம் உங்களுக்கு பிறக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So wisdom will grow. Don't think நான் young,
நான் ரொம்ப வயசானவன், நான் வயசாயிட்டேன்னு முடியும். ஏன் கர்த்தர் அதெல்லாம் சொல்லல, வயசை பத்தி பேசல. எப்ப உனக்கு கர்த்தர் மேல ஒரு பயம் வருதோ கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல இந்த வயசுல தான் உனக்கு இதை கொடுப்பேன், இந்த வயசுல தான். இங்க முக்காவாசி ஊழியர் செஞ்சவங்க எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் பாத்தீங்கன்னா 80, 60, 70 இருந்தாங்க. அல்லேலூயா. சோ உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இவங்களெல்லாம் பயன்படுத்துறாரு. உங்களுக்கு தெரிஞ்சா உங்களை பயன்படுத்துறாருன்னு உங்களுடைய அறியாமலே நீங்க கூட்டிட்டு வந்துருக்கீங்க. கர்த்தர் நாடி வாங்க, இந்த வீட்டுக்கு வாங்க, கர்த்தர் உங்களோட பேசுவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க பயந்துடாதீங்க, இந்த சீக்கு வந்துருச்சு அந்த சீக்கு வந்துருச்சுங்க. கர்த்தரை ஒண்டி பாருங்க, அவரு அவ்வளவு வல்லமையான உள்ளவருங்க. அவரோட கிருபை ஒண்டி உனக்கு போதும், உனக்கு பலம் அடையும். ஹல்லேலூயா. டோன்ட் வரி, எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு கஷ்டங்க, நான் வர முடியாது. இது வந்தாலும் நான் வருவேன் கர்த்தரை தேடி. ஏன்னா என் கர்த்தரு நத்திங், அவர் பயங்கரமானவர், வல்லமையான உள்ளவர். நான் பயப்பட போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். அடுத்தது என்னத்துக்கு போவோம்? இப்ப இதை முடிச்சிட்டோமா? ஓகே, ஐசாயா 26:3 வாசிங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் மேல் நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள். Hallelujah. You will keep him in a perfect peace whose mind is stay on you. அப்படினா அவரோட மனசு எல்லாமே, அவரோட எண்ணம் எல்லாமே கர்த்தர் தான். கர்த்தர் தாங்க. எது நடந்து போட்டுங்க, கர்த்தர் தாங்க சமாதானத்தை கொண்டாடுவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க உலகத்துல வாழ்றோம், ஒரு பிரச்சனை கண்டாலே சமாதானம் தொலைஞ்சு போயிருது. வீட்டுல தனியா இருந்தாலே சமாதானம் தொலைஞ்சு போயிருது. வேற இடத்துல இருந்தாலே சமாதானம் தொலைஞ்சு போயிருது. குடும்பத்துல ஒரு கேதரிங் பண்ணாலே சமாதானம் காணாம போயிருது. ஆனா தேவன் சொல்கிறார், என்னை ஒன்றை பார்த்து கொண்டிருக்கும் போது உனக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Your character will change. If the character never change, that means you never change. Hallelujah. நாலாவது பாயிண்ட், எலிஜா lost his fight. எலிஜா என்ன செய்ய ஆரம்பிச்சார்னா, அவரோட சண்டைய அவரு தோத்து போயிட்டாரு. Before that, அதுக்கு முன்ன 18 ரொம்ப வல்லமையாக இருந்தாரு. சண்டை கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் எனக்கு பலம் கொடுப்பாருங்க, அழிச்சு எடுத்துருவாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு அவ்வளவு பலம், நான் கர்த்தரை நாடிக்கொண்டு இருக்கிறேன். ரொம்ப பேர் அப்படிதான் இருப்போம். புதுசா வருவோம், கர்த்தர் காரியங்களை செய்ய ஒரு புதிய பலத்துக்குள்ள வந்துருவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாருங்க, ஆண்டவர் எனக்கு ரொம்ப வல்லமையை கொடுத்திருக்காருங்க. நான் ஜெபம் பண்ணாக்கா அவங்க குணம் அடைகிறாங்க, நான் ஜெபம் பண்ணாக்கா அவங்களுக்கு விடுதலை நடக்குதுங்க. அப்புறம் பிரச்சனை வரும்போது அதே ஜெபம் அதே வல்லமை காணா போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கேட்ட வேகத்துல ஓடிட்டாரு வனாந்தரத்துக்கு. தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு ஓடிட்டாருங்க. எங்க அப்பா ரொம்ப அது சொல்லுவாரு, வீட்டுல சேட்டை பண்ணனா தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் அந்த காடை பார்த்தது இல்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா தண்ணி இல்லாத காடு? வண்ணாரத்துக்கு ஓடி, அங்க வந்து மரம் இல்ல, தண்ணி இல்ல, எதுவும் இல்ல. அப்போ வண்ணாரத்துல ஓடி போய் அங்க போய் ஒழிஞ்சிட்டாரு. ஐயோ போச்சுடா, வந்துட போறாங்க. ஒரு 400 கிலோமீட்டர் ஓடிட்டாருங்க. அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் எனக்கும் ப்ராப்ளத்தை கட்டி ஓடுனா பிரச்சனை தீராது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். ப்ராப்ளத்தை கட்டி ஓட முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரவங்க இருக்கிற மத்தியில நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் வரும். ஊழியர் செய்யறது சாதாரண காரியம் இல்ல. அதை கண்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. போதுங்க, எவ்வளவோ நான் செஞ்சுட்டேங்க, இந்த மக்களுங்க என் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. கடவுள்மொழி பார்க்கிறாரு. அல்லேலூயா. God will do. God will battle your battle. அப்படின்னா உன்னோட சண்டையை நீ போடாத, கர்த்தர் போடுவாரு உனக்காக. அல்லேலூயா. உனக்கு எதிர்ப்பாக செய்யறாங்களா, நீங்க சொல்லுறத சொல்லி பாரு, கேட்கலையா, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.
எக்ஸடஸ் 14:14 தேவன் சொல்கிறார் மோசஸ், உன்னோட பெட்டல் இல்லை, இது என்னோட பெட்டல். தேவ மனிதனை பார்த்து தேவன் சொல்கிறார், இது உன்னோட பிரச்சனை இல்லை, இனிமேல் இது என்னோட பிரச்சனை. மக்களுக்கு போய் மோசஸ் கிட்ட போய் கத்துறாங்க, நீங்க ஏன் அப்படி கொண்டு வருவீங்க, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க. மோசஸ் என்ன தெரியுமா சொன்னாரு, கத்தர் என்ன தெரியுமா சொன்னார் மோசஸ் கிட்ட, அவங்க வாங்கிட்ட கத்துன என்னைய பார்த்து கத்துறாங்க. அல்லேலூயா. போதகர்கிட்ட வந்து நீ வந்து எவ்வளோமாக்கா பேசலாம், நீ போதகர்கிட்ட பேசுற, யாருக்கிட்ட பேசுற, கத்தர்கிட்ட பேசுற. அதனால உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. நீங்க எப்ப அகெயின்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. Don't say that, because என்ன ஆச்சு தெரியுமா, ஏறணும் மரியாம என்ன தெரியுமா சொன்னாங்க, ஓ மோசஸ் உங்க கிட்ட தான் கடவுள் பேசுவாரோ, எங்க கிட்ட தான் கடவுள் பேசுவாரு பட்டாங்க. ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. Hallelujah. So don't do some mistake like this. Don't do. It will be, the consequence will be worse. I'm telling you. Hallelujah. Hallelujah. புரிஞ்சாங்க. இந்த இடத்துல எலிஜா ஒண்டி நின்றிருந்தாருன்னா ஜெசபெல் மரித்து போயிருப்பா. Hallelujah. இந்த நேரத்துல அவர் ஓட ஆரம்பிச்சோடதான் கர்த்தர் அப்பயும் நேசிக்கிறார் எலிஜாவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கரம் எலிஜா மேல இருக்கு. எலிஜா பார்க்காம போயிட்டாரு. அல்லேலூயா. சோ நம்மளோட வாழ்க்கையில நம்ம சண்டைகளை இழந்து போயிடக்கூடாது, சண்டைகளை தோத்து போயிடக்கூடாது. நம்ம சண்டை மக்களோட இல்ல, உலகத்தில் இருக்கிற யாரு, சாத்தான் கூட. சோ உங்களோட ஜெபத்துல உறுதியாக இருங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. அப்ப இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா எபிசியன் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்களாகவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து every piece of God's armor, so you will be able to resist the enemy. ஆமாலாம் எங்க இருக்கீங்க, வசனங்க இதெல்லாம் உங்க மனசுல இருக்கணுங்க. சண்டை போடுறதுக்கு சும்மா போய் நின்றாதீங்க. அப்ப தேவன் சொல்றார், then after the battle you will still be standing firm. அப்பனா என்ன மாதிரி பிரச்சனை உன்னை நோக்கி வந்தாலும் நீ உறுதியாக தான் நிப்ப. ஹalleluya, ஹalleluya. தப்புனா தப்புங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க இல்ல. ஹalleluya. கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. சோ எலிஜா நின்றிருந்தா அந்த இடத்துல அசைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். ஓடிட்டாங்க. I'm telling you now, ஓடிராதீங்க. பிரச்சனை கண்டு ஓடிராதீங்க. Stand firm. God gives the word. God say he is with you. கடவுள் உங்களோட இருக்கிறாரு, ஆனா வசனம் உங்களோட இருக்கான்னு படிங்க. ஹalleluya, ஹalleluya. ஓகே, மக சீக்கிரமாக போவோம். ஏன்னா எல்லாரும் கண்களும் வானத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கு. வாய்கள் வானத்தை கொண்டு போய் பொழந்து கொண்டு இருக்கு. அதாங்க அடுத்த வாரம் 2 சாப்டரா தான் போடணும். ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும். ஓகே, சீக்கிரமாக போயிடுவோம். அடுத்தது 5வது காரியம், எலிஜா lost his desire to live. அப்படினா என்னன்னா எலிஜா சொல்ல ஆரம்பிச்சாரு, போதும் ஆண்டவரே, என்னால முடியல, என்னை சாவடிச்சிருங்க. இன்னைக்கு ரொம்ப வாலிபர்களும் சரி, அநேக பேர் தற்கொலைக்கு போற காரணமே போதும் இந்த வாழ்க்கை எனக்கு, போதும் இந்த பிரச்சனைகள் எனக்கு, போதும் இந்த வேலை இடத்துல என்னை அநியாயம் பண்றாங்க, என் குடும்பத்துல என்னை அநியாயம் பண்றாங்க, நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லை, என்னை சாவடிச்சிருங்க. அல்லேலூயா. எத்தனை வாலிபர் பிள்ளைங்க இன்டர்நெட்ல வந்து தூக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமாங்க? ஜஸ்ட் ஃபைட் பண்றாங்க, நீ இப்படி, நீ அப்படி, நீ எப்படி அப்படி, அதை தாங்கிக் கொள்ள முடியாம வீட்டுல தூக்கு போட்டு சாவுறாங்க. அவங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்க? ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்குங்க? கையில தூக்கி வளர்த்த பிள்ளை
இன்னைக்கு தூக்கு மாடி தொங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கிறோம், என்ன மாதிரி வேதனைக்குள்ள தாய் தகப்பன் போயிருப்பாரு. இதுதான் முடிவா? ஏன்னா பிரச்சனை கண்டு ஓடுறவங்களுக்கு இதுதான் முடிவாயிரும். அவங்களுக்கு நிக்க தெரியாது, கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது, பயந்து போயிருவாங்க. அதுதான் நடந்துச்சு. எலியா 400 கிலோமீட்டருக்கு மேல ஓடிரோட, உடம்புல சக்தி இல்ல, ஸ்பிரிச்சுவலி டவுன், வீக் ஆச்சு, இமோஷனலி டவுன், வீக் ஆச்சு, உடம்பும் வீக் ஆச்சு, எல்லாம் வீக் ஆச்சு. இப்ப சொல்கிறாரு, ஆண்டவரே போதும், முடியல, நான் செத்தா நல்லது. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்க முடியலங்க, நான் செத்தாலும் நிம்மதியா இருப்பேன். அது எப்படி உனக்கு தெரியும் நீ செத்தா நிம்மதியா இருப்பேன்னு? நீங்க ப்ரொஃபஸியா? செத்த வேகத்துல அது போய் நரகத்துல வச்சு குத்துறானுங்க, கூப்பி பாப்போன்னு என்ன சட்டியில வறுத்து எடுத்தாங்கன்னா அந்த போய் சொல்லுவியா, என்னை சாவடிச்சிருங்க மறுதடுவை, நான் திருப்பி பூமிக்கே போயிருவேன் முடியுமாங்க? நம்மளுக்கு தெரியாது நம்ம செத்தா எங்க போவோன்னு. அந்த சூழ்நிலையில இப்ப என்ன செய்யறாங்க ரொம்ப பேரு, நான் செத்தா போதுங்க, எனக்கு மன நிம்மதியா இருக்கும் அப்படின்னா சொல்லாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அது நீங்க சூசைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நாளைக்கு சட்டிக்குள்ள உங்களை வறுத்து எடுத்தாங்கன்னா அப்புறம் அங்க யோசிப்பீங்க, ஏன்டா வந்தோம் அவ்வளவு சீக்கிரமா. இதுதான் நடக்கும் தெரிஞ்சுதான் அந்நியன் படம் எடுத்தாங்க. சிரிக்கீங்க. கோழி பொரிக்கிறதுல இருந்து அதுல இருந்து அந்த பொரிக்கும் போது அந்த சம்பாலாம் போட்டு பிறக்குவாங்க, மசாலாலாம் போட்டு அவங்க மேல தடவிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை அங்க வச்சு தடவிட்டு இருப்பாங்க. வாங்க சட்டிக்குள்ள பொரிக்க போறோம் உங்களுக்கு. வித்தியாசமான தண்டனைங்க. சாத்தான் சும்மா விட்டுருவானா? நீங்க இயேசு போல இருக்கீங்களே, விட்டுருவானா? அவன் மூஞ்சி தான் கொடூரமா போச்சே, அப்ப உங்களே சும்மா விட்டுருவானாங்க? வா அந்த மூஞ்சி எடுத்துருவாங்க, இங்க வாங்க வாங்க வா, கிட்ட வா, சட்டை என்ன கண்டு என்ன குச்சிக்குது, தலையை உள்ள விடு, விரட்டி எடுத்துருவாங்க. எப்படி சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. நாசி கோரேங், குத்தியா கோரேங், ஐயா கோரேங், கோரேங் பண்ணிடுவான். ஹல்லேலூயா. சோ என்னைக்குமே கர்த்தர்கிட்ட சொல்லிடாதீங்க, ஆண்டவரே என்னால முடியல, நீ உயிர் எடுத்துங்க. அவர் நினைச்சு வந்தாருன்னா சரியா போட்டுறேன் பட்டை, ஓகே ஜான் முடிச்சுங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சாங்க. என்னைக்குமே சொல்லிடாதீங்க, ஏய் உயிர் எடுத்துருங்க அப்படி சொல்லிடாதீங்க. கர்த்தரே நீங்க இருக்கீங்க, என்ன நடந்தாலும் நானும் பார்த்துடுறேன். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது பெரியவங்க சொல்ற ஒரே வார்த்தை, வாங்க பார்த்துக்கலாம். இப்ப இதோ படம் டைலாக்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபீலிங்க்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் உங்களோட வீக்னஸ், கர்த்தருக்கு புரிஞ்சுவாருங்க, கர்த்தர் நேசிக்கிறாரு, அவ்வளவு நேசிக்கிறாரு உங்களை. நீங்க அந்த மனசு கவலையில போனீங்கன்னா கர்த்தர் பாக்குறாரு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏத்த நேரத்துல உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. என் கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வாருங்க, நான் ஒண்ணு இல்லாத போது கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, அப்படிப்பட்டவரை நான் இப்படிங்க மறுத்துட்டு நான் சொல்ல முடியும், நான் ஒண்ணுத்துக்கு நாக்கில்லைங்க, கர்த்தர் எனக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 34:17 வாசிங்கள். மறுபுண்ட இதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. The Lord is close to the broken heart. உடைஞ்சு போன உள்ளத்துக்குள்ள கர்த்தர் க்ளோஸா இருக்கிறாரு, வாழ்த்துறாரு. பயப்படாத, உங்களோட நான் இருக்கிறேன். யாரு பிள்ளை கைவிட்டிருக்கலாம், புருஷன் கைவிட்டிருக்கலாம், முன்னாடி கைவிட்டிருக்கலாம், குட்டவே கைவிட்டிருக்கலாம், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கடைசி காலம் வரைக்கும் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாத. Hallelujah. 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 Even the strong believer can feel like giving up. அப்படின்னா என்னதுங்க? நீங்க காலகாலமா கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே புரியும், அப்ப கூட பிரச்சனை வரும் நேரத்தில் நம்ம வீக் ஆயிடும். நான் என்னையும் சொல்ல, நான் ஸ்ட்ராங் நேரத்துல வீக் ஆகும். வீக்கா ஆகும். மனங்க எல்லாத்துக்கும் மனசு இருக்குல்ல, இந்த மனசு சில நேரத்துல கொஞ்சம் வீக்கா ஆகும், பேசும்போது உடையும்.
சில காரியத்தை நம்ம கேட்கும் போது மனம் கொஞ்சம் இதாக ஆகும். ஒருத்தர் சொல்லுகிறார், நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லாத, என்கிட்ட வந்து சொல்லி போதும். அல்லேலூயா. நீங்க எடுத்துட்டு போயிட்டு இவங்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏப்பா சார் இப்படிலாம் செய்யறாரு தெரியுமா, அப்புறம் போவாதீங்க. அங்கிள் தாஸ் அவர் பொல்லாதவர். இப்படி போனீங்கன்னா இவர் யாரை பத்தி பேச மாட்டாரு. ஆனா நீங்க போய் இப்படி இப்படி பேசுவீங்க பாருங்க, பாம்பு உங்க வீட்டுல வெடிக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவர் பாம்பு இங்க போடுறீங்கன்னு, அந்த பாம்பு இப்படி உங்க பிள்ளைங்க வெடிச்சிடும். நான் கேமரா தள்ளி நிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உங்களோட பிரச்சனை இது இருந்தாலும் கர்த்தர் சொல்லுங்க, அவர் செவி கொடுத்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், எலிஜா ஓட நம்பிக்கை ஹோப் இழந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒருபோதும் எலிஜாவை விடவில்லை. எலிஜா போய் ஒரு மரத்துக்குள்ள போய் படுத்துருவான், ஓடி ஓடி டயர்ட் ஆகி போய் படுத்துருவாரு. ஐயோ ஆண்டவரே உயிரை எடுத்துருங்க சொல்லி அப்படியே புலம்பி புலம்பி தூங்கிடுவாரு. ஏஞ்சல் வந்து தட்டி எழுப்பி கேக்கு கொடுக்குறாங்க. தமிழ் என்ன கேக் போட்டுருக்கு தெரியலையே. எப்ப வாசிங்க பார்ப்போம். ஐசாயா 19:6 வாசிங்க. ஐசாயா சாரி ஃபர்ஸ்ட் கிங் 19:6 5 இருந்து வாசிங்க. விட்டுங்க, கட்ட 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 கட்டாங்க மணி வேற ஓடுது, கட்ட கட்ட கட்டாங்க. நான் தமிழ்ல வாசா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லை நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுவேன். 19:5 இருந்து வாசிங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். ஓகே, யாரு? அவன் விழித்து பார்த்தபோது இதோ தளிரில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஏஞ்சி நீங்க என்ன தோணு இருக்கு? கேக் பேக்ட். கடவுள் பரலோகத்திலிருந்து ஒரு நல்ல சாப்பாடு அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் அப்படியே அசதியில தூங்குறாங்க, சாப்பிடவே இல்லைங்க. நீங்க அங்க படிச்சீங்கன்னா 400 கிலோமீட்டர் கிட்ட ஓடி சாப்பிடுங்க. அப்ப தூதர் வந்து தட்டி எழுப்பி சாப்பிடுயா. ஒரு தாய் சொல்றவங்களோடு சொல்லுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் பிள்ளை வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? மொத்தக்கு என்ன கேட்குது? ஐயா அம்மா சமைச்சுட்டேன் சாப்பிடுயா. என் இயேசு கிறிஸ்து அதே போல தூதரை வந்து தட்டி எழுப்பி வந்து சாப்பிடுயா, தண்ணி குடியா. சாப்பிட ஆரம்பிச்சாரு, திருப்பி தூங்கிட்டாரு. அப்புறம் 2வது தடவை தட்டி எழுப்பி சாப்பிடுயா, உனக்கு பலம் அடையும். சாப்பிட்டரோட தண்ணி குடிச்சரோட திருப்பியும் அவர் பலமாக மாறினார். நடக்க ஆரம்பிச்சார். 40 நாள் நடந்து போனார். மவுண்ட் ஹோரேப், மவுண்ட் சீனாய் சொல்லுவாங்க. எங்க மோசஸ் கர்த்தரோட பேசினாரோ அங்க நடக்க போனார். கர்த்தர் எங்க எலிஜா எல்லாத்தையும் விட்டு இழந்தாரோ கர்த்தர் மறுபடியும் எலிஜாவை மாத்துறார். எங்க நம்பிக்கை தொலைஞ்சிச்சோ அந்த இடத்துல ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். எங்க விசுவாசம் தொலைஞ்சிச்சோ ஒரு புதிய விசுவாசத்தை தேவன் எலிஜாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எதெல்லாம் தொலைஞ்சி போடுச்சோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தேவன் எலிஜாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பியும் தேவனுக்குள்ள எழுந்து வரார். இப்ப ஐசாயா 40:31 அந்த ஈகளை பாத்தீங்களா? அதோட வசனம் தாங்க இது. படிங்க தமிழ்ல. கர்த்தருக்கு காத்துங்கள், புது பலன் அடைந்து கழுகு போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஆமென். அவர்கள் ஓடி போனாலும் படியார், இருந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா.
ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ள என்னது உங்களுக்கு ஒரு புதிய பலன் தேவன் கொடுக்கிறார். இந்த கல்லுக்கு என்ன செய்யுமா, இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கல்லுக்கு என்ன செய்யுமா, கொஞ்சம் வயசாயிரோட அதோட ரெக்கைங்க சரியா பறக்க முடியாதுங்க. அதோட வாய் இருக்குல்ல, அது நீட்டா வளர்ந்துரும். அப்ப சாப்பிட முடியாதுங்க. கல்லுக்கு வீக் ஆயிரும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த கல்லுக்கு என்ன செய்யுமா, அது வீக் ஆரம்பிச்சுன்னா அது போய் ஒரு மலையை தேடுமா. என்ன தேடுமா, ஒரு பெரிய பாறை இருக்கிற இடத்துல போயிட்டு நிற்குமா. உட்காந்துட்டு என்ன செய்யுமா, அதோட வாயிலுக்கு அந்த கூறு இருக்குல்ல, ரொம்ப நீட்டா வளர்ந்துருச்சு. அந்த கல்லுல அடிச்சு 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 ஒட்டைக்குமா, கட்டையை ஆக்குமா, ஒட்டச்சிருமா. ஒட்டச்சிட்டு அதோட ரெக்கை இருக்குல்ல, இந்த ரெக்கையில எல்லாம் பறக்க முடியாத ஃபெதர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சு 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 எடுக்குமா. பிச்சு 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 எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு புதுசா வளரும் பாருங்க. புதுசா வரும் பாருங்க. புதுசா ரெக்கை வளைக்கும். இப்ப அது பறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. புதிய பலன் அடைய ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு துக்கமாக இருந்திருக்கலாம், பிரச்சனை கண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நாடி போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புதிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதெல்லாம் தேடி ஓடுறீங்களோ இனிமேல ஓட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தேவன் விடுதலை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு புதிய மனிதனாக மாற்ற போகிறார். இது ஒரு வேலை. உங்க கண் கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை தேடி ஓடிடாதீங்க. மனுஷன் கொஞ்ச நாள் தான் சந்தோஷத்துக்கு கொடுக்கும், அதோட முடிச்சு. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் கடைசியா சொல்லுகிறது, நீங்க உங்க வாழ்க்கையில் கேட்க வேண்டியது, எங்க நான் என்னோட கண்களை கர்த்தர் மேல எடுத்தேன்? நான் வசனத்துக்கு செவி கொடுக்கிறேனா இல்ல என் பயத்துக்கு செவி கொடுக்கிறேனா? இல்ல கடவுள் என்னை அழைத்திருக்காரு, நான் அந்த ஊழியத்தை செய்யறேனா இல்ல நான் ஓடுகிறேனா? இந்த 3 கேள்வி உங்களுக்கு. எந்த சூழ்நிலையிலும் உங்க கண்ணை கர்த்தர் மேல நிறுத்துறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையில இருந்து விடுதலை தருவார். அம்மா, உங்களோட கண்கள் அவர் மேல இருக்கட்டும். அவர்கிட்ட தனியா நீ உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க வீட்டுல கேளுங்க. அதுவே உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதுவே இதுதாங்க நான் கருத்து போறேன். அதுவே இப்படிதான் நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்ய. நான் என் பிரச்சனை கண்டு ஓட விரும்பல, நான் என் பிரச்சனை கண்டு நிக்க போகிறேன். நீங்க எனக்கு அந்த பலத்தை தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்கிராதீங்க. யாரும் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இதோட நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வழி நடத்துவார் நம்புகிறேன். கர்த்தர் வார்த்தையை உங்களை பலப்படுத்தி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா.